ஆளும் கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து டெல்லியில் திருச்சி சிவா எம்பி செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முறைப்படி நடைபெறவில்லை என்று விமர்சித்து பேசினார். அவசர கதியில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பீகாரில் சிறப்பு தீவிர நடவடிக்கையின் போது சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது குறித்தும் ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேச முன்வரவில்லை என்றும் விளக்கம் அளித்து பேசினார். நாடாளுமன்றம் என்பது விவாதிக்கின்ற மன்றம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசலாம். தீர்வு என்ன என்பது அடுத்த பிரச்சனை. நாங்கள் எழுப்புகிற சந்தேகங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. பெரும்பாலும் அவர்கள் சொல்வதும் இல்லை. இப்போது பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து பல கேள்விகளை எழுப்பினோம். ஒன்றுக்கு கூட அவர்கள் விடை தரவே இல்லை. மாறாக தங்களுடைய சாதனையை பற்றி மட்டும்தான் பேசிவிட்டு போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிற இந்த அரசாங்கம் ஏன் விவாதத்திற்கு வரவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. நமட்டு சிரிப்பு, கிண்டல் சிரிப்பு இப்படியே போகிற சூழலில் சில மசோதாக்களை மட்டும் தங்களுக்கு ஏற்றவாறு வேகமாக விவாதமே இல்லாமல் நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வர் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வர் மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி அதிக கனமழை பெய்ததால் மச்சல் மாதா கோவிலுக்கு செல்லும் புனித யாத்திரை வழித்தடத்தில் வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 33 பேர் காணவில்லை என்பதால் அவர்களை கண்டுபிடிக்க அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களான லங்கார், குலாப்கர், வத்தார் ஆகிய பகுதிகளில் மீட்புப்படை கூட்டு குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பார்வையாளர்களாக மத்திய அரசின் கூடுதல் செயலர்கள் 2 வியாழக்கிழமை நியமிக்கப்பட்டனர். அரசமைப்பு சட்டத்தின் கீழ் தனக்குள்ள அதிகாரங்களின் கீழ் மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை கூடுதல் செயலர் சுஷீல்குமார் லோகானி, செலவினத்துறை கூடுதல் செயலர் டி ஆனந்தன் ஆகியோரை பார்வையாளர்களாக நியமித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் பி. சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடும் நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு உத்தவ் தாக்கரேவிடம் ராஜ்நாத் ஆதரவு கோரியதாக உத்தவ் சிவசேனா கட்சி தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் பி. சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் நேற்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் தங்கள் கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரேவை தொடர்பு கொண்டு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கோரியதாக தெரிவித்தார். கன்னத்தில் அறைந்த ஆசிரியரை மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்ட 9ஆம் வகுப்பு மாணவரை உத்தரகாண்ட் போலீசார் கைது செய்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் காஷிபூர் நகரில் உள்ள பள்ளி ஆசிரியர் ககன் சிங் சில நாட்களுக்கு முன்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கூறி அவரை கண்டித்து கன்னத்தில் அறைந்துள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த மாணவர் நேற்று மதிய உணவு டப்பாவில் துப்பாக்கியை மறைத்துக் கொண்டு வந்து ககன் சிங்கை சுட்டுள்ளார். இதில் ஆசிரியரின் தோளில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்ததில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பள்ளியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு துப்பாக்கியால் சுட்ட மாணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவர் நீதி வாரியம் முன்பு ஆஜர்படுத்தினர். உக்ரைன் மீது ரஷ்யா இந்த ஆண்டின் 3வது பெரிய தாக்குதலை நேற்று நடத்தியதாக உக்ரைன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை தெரிவிக்கையில், மேற்கு உக்ரைனை குறிவைத்து 574 ட்ரோன்கள், 40 பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 15 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனின் ராணுவம் மற்றும் தொழில்துறை இலக்குகளை மட்டுமே குறிவைத்து தாக்கியதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை இலக்காக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.